ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம மீனா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து உன்னை விட அதிகமாக நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாரிக்கு போயிட்டு வந்து அந்த பணத்தை மீனா கிட்ட கொடுக்குறாங்க. மீனா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நான் யதார்த்தமாக தானே சொன்னேன், அதை நீங்கள் இவ்வளோ பெருசாக எடுத்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சாப்பிடாமவே போய் தூங்க போகிறாங்க. எங்கள் முத்து இருந்துட்டு நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போயிட்டு வந்து நம்ம மீனாவை சமாதானப்படுத்தி மீனாவுக்கு ஊட்டி விடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம விஜயா இருந்துட்டு மீனாவை காஃபி கொண்டு வர சொல்கிறாங்க. மீனாவும் போட்டு கொண்டு வராங்க. அப்போ தான் நம்ம மனோஜும் ரோகிணியும் நம்ம விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நாளைக்கு நம்ம புது வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம், நம்ம எல்லாருமே போயிட்டாங்க, ஜாலியாக இருந்துட்டு வருவோம், பீச் ஹவுஸ் எல்லாம் இருக்குது பக்கமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு டே ஓடுகாலி, நீ உருப்பட மாட்டேன்னு தான் நினச்சேன், பரவாயில்ல எப்படியோ பெரிய பங்களாவே வாங்க போகிற அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டே பேசுகிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு இங்கே பாருங்க முத்து, இதுக்கப்புறம் அவரை நீங்கள் ஓடுகாலின்னு சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பார்லராம்மா, கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ருதியுமே பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே நம்ம ரோகிணிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம முத்துவுக்கு கால் வருது. நம்ம ஜீவா தான் வந்திருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு, வந்து பிக்கப் பண்ணிட்டு போவா முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மேடம் நீங்கள் வந்துட்டீங்களா, இதோ உடனே வரேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நம்ம மனோஜும் ரோகிணியும் போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜீவா இருந்துட்டு இங்கே மனோஜ் ரோகிணியும் பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. உடனே முத்துக்கிட்ட வந்து யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவங்களவே பார்த்து தொலைச்சிட்டேன், அவங்கள பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு யார் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப தான் ஃபோட்டோவை காட்டி இவங்கள தான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எங்கிட்ட இருந்து 30 லட்சத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம முத்து வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. மனோஜா ஏதோ இதில் உள்குத்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க நம்ம முத்து. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கணும்